ஹாய் வணக்கம். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு சிம்பிளி சரத்தண்ணா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஜின்னுங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஜின் பற்றி தான் உங்ககிட்ட இன்றைக்கி பேச வரேன். ஏன்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜின்னுன்னு வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதே அந்த அண்ணா சேனல்ல இருந்து தான். இன்றைக்கி நான் வந்துட்டு அந்த ஜின்னை பற்றி ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா, இல்லை ஏதாவது வந்துட்டு அது பண்ணியிருக்கான்னு ChatGPT கேட்டிருக்கேன். அதுக்கு அது வந்துட்டு 2 விஷயம் சொல்லியிருக்கு. ஒன்று நல்லதும் சொல்லியிருக்கு, ஒன்று கெட்டதும் சொல்லியிருக்கு. ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜின்னில் வந்து 2 வகை இருக்குது. நல்ல ஜின்னுன்னு ஒன்று இருக்குது, கெட்ட ஜின்னுன்னு ஒன்று இருக்குது. ஜின்னுன்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு உருவம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது எப்படி இருக்குன்னா பார்க்க ஒரு நெருப்பால் உருவாக்கப்பட்டதான் ஜின்னு. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, ஒரு பொண்ணு வந்து எப்போவுமே வந்து நைட் டைமில் தண்ணி எடுக்க போவா. அதே மாதிரி வழக்கம் போல் ஒரு நாள் வந்துட்டு தண்ணி எடுக்க போயிருக்கா. பட் இது வந்து பார்க்க வந்து உண்மையாக இல்லாத மாதிரி தான் பட் இருக்கும். பட் இது ஒரு கற்பனை கதை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு நான் ஏஐட்ட கேட்டு இது பண்ணது. பாதி கதை வந்துட்டு நிறைய நான் என்னோடய கற்பனை கதை வந்து உங்கள்கிட்ட நான் பேசியிருப்பேன். ஆனால் வந்துட்டு நான் எந்த இடத்துலையுமே வந்துட்டு இது என்னோடய கற்பனை கதைன்னு நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணதே இல்லை. எனக்கு வந்துட்டு தெரியலை, ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி என்னடா ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்குன்னு சொல்லி கலாய்ச்சிருவீங்களோ அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு ஷேர் பண்ணதில்லை. ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சில வீடியோஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதில் வீடியோஸ், அதாவது பாதி வீடியோஸ் வந்துட்டு என்னோடய கற்பனையால் உருவாக்கப்பட்ட கதை தான். இதுக்கப்புறமும் நான் நிறையா வந்து க்ரியேட் பண்ணி நான் சொல்லுவேன். சரி, இன்றைக்கி என்ன கதைனா, நான் வந்துட்டு எனக்கு வந்து ஜின் பற்றி பெருசாக ஐடியா இல்லாதனால போயிட்டு நான் ChatGPTயே போய் கேட்டேன், ஏதாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அது சொன்னதாக சொல்கிறேன். ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு எப்போவுமே நைட் டைமில் தண்ணி எடுக்க போவாங்க. போயிட்டு அந்த டைமில் வந்துட்டு அவங்க தண்ணி எடுத்துகிட்டு இருக்க டைமில் தூரத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி நெருப்பு எரியிற மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கு. பட் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. சரி, அது தூரத்தில் எரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க பெருசாக கண்டுக்காமல் அவங்க வாட்டுக்குள்ள தண்ணி எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நடக்குதுன்னா, அந்த தூரத்தில் இருந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வருது. அவளுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியலை. ஸ்டன் ஆகிட்டு அவனால் அந்த இடத்த விட்டு ஓடவும் முடியல. ஒரே இடத்துல அவன் நின்றுட்டா. அவனால் கால் எடுத்து திரும்பணும்னு நினச்சா கூட அவனால் முடியல. அந்த நெருப்பு என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. அவளும் வந்துட்டு ஜஸ்ட்டு கையால் நீட்டியிருக்கா. அது உடனே வந்துட்டு அந்த செம்புலேருந்து தண்ணியை வாங்கிக்கிட்டதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வந்துட்டு கிணத்துக்குள்ளே இருந்து வந்தால் ஒரு மாதிரி சிரிப்பு சொல்லி கேட்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்போ கிணத்துக்குள்ளே இருந்துட்டு சிரிக்கிற மாதிரி, பயங்கர சிரிக்கிற மாதிரி அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்துட்டு வாங்கிட்டு அதுக்கிட்ட கொடுத்துட்டே வந்துட்டு அந்த ஜின் வந்துட்டு நார்மலாக அந்த இடத்த விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக அது நகர்ந்து போயிடுச்சு. ஆனால் இது வந்து கேட்கும் போது வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. என்னடா ஜின்னு வந்து தண்ணி வாங்கி குடிச்சிச்சா அப்படின்னு. ஆனால் இது வந்து அது சொல்லும் போது கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. இதுலேருந்து என்ன சொல்லுச்சுன்னா, என்ன சொல்லுதுன்னா, நல்ல ஜின்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை தான். நல்ல ஜின் வந்து இருக்குது, கெட்ட ஜின்னும் இருக்குது. கெட்ட ஜின் வந்து எப்படின்னா வந்துட்டு ரொம்ப அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஆக்ரோஷமாக இருக்கும். ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதாவது கெட்ட ஜின் வந்துட்டு. நல்ல ஜின் வந்து எப்பவுமே சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு நம்ம வந்து இந்த கதையை வேணால் எடுத்துக்கலாம். கெட்ட ஜின்னும் இருக்காது, நல்ல ஜின்னும் இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து கெட்ட ஜின் வந்துட்டு எப்படின்னா, இது வந்து நானே வந்து க்ரியேட் பண்ணேன். ChatGPTயை வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து ஏதோ ஒரு கெட்ட மாதிரி ஸ்டோரி மாதிரி சொல்லுன்னு கேட்கும்போது அதுக்கு வந்துட்டு ஒழுங்காக சொல்ல தெரியலை. அதாவது எனக்கு அது சொல்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி கிரிஞ்சா, உண்மை மாதிரியே இல்லையா. சரி, நம்மளே உனக்கு க்ரியேட் பண்ணுவோம் சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். நானே க்ரியேட் பண்ணேன். என்ன அப்படின்னா, ஒரு நாள் வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு நார்மலாக வந்து நடந்து போயிட்டு இருந்திருக்கான். நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி யாரோ அவன் பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருந்திருக்கு. பட் அவன் என்னன்னா கண்டுக்கல, திரும்பி கூட பார்க்காம அவன் வாட்டுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக அவன் வாட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது, இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, நைட் ஒரு 7 மணி டைம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டைமில் நடந்து போயிட்டுருக்கான்.
நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு அவன் பேர் சொல்லி கூப்பிடும்போது அவன் திரும்பி பார்க்கல. திரும்பி பார்க்காம அவன் மட்டுக்குலாம் நார்மலாக போயிட்டு இருந்திருக்கான். நார்மலாக போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்துட்டு அவன் உடம்பு வந்து ஏதோ எரியிற மாதிரி, இப்போ நம்ம உடம்புல வந்து தீ பக்கத்தில் வந்தால் நமக்கு எப்படி எரியும் அந்த மாதிரி அவனுக்கு எரியிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. அவனுக்கு ரொம்ப எரியிற மாதிரி ஃபீல் ஆகும். உடனே என்ன பண்ணியிருக்கான்னா வந்துட்டு அவன் யதார்த்தமாக திரும்பி பார்த்துருக்கான். தூரத்தில் வந்து ஒரு நெருப்பு இருக்க மாதிரி அவன் பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு வந்து சரியான பயம். ஏன்னா அந்த நெருப்பு வந்து அவனை நோக்கி வர மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். உடனே என்ன பண்ணிட்டான்னா படப்படன்னு அந்த இடத்த விட்டு குடு குடுன்னு ஓடிட்டான். ஓடி போயிட்டு ஒரு பெரியவர்கிட்ட சொல்கிறான், இப்படி வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்படி போகும்போது யாரும் என் பேர் சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் பயத்தில் திரும்பி பார்க்கல. இன்னும் கொஞ்சம் நான் நார்மலாக நடந்து வரும்போது எனக்கு யாரும் என் உடம்புல நெருப்பு வச்ச மாதிரி இருந்தது. மேலே நெருப்பு வச்ச மாதிரி இருந்து எனக்கு அந்தளவு எரிஞ்சனால நான் வந்து சடனாக திரும்பி பார்த்தா தூரத்துலேருந்து ஒரு நெருப்பு வந்து என்னை நோக்கி வர மாதிரியே இருந்துச்சு. அதனால நான் பயந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த தாத்தா கிட்ட சொல்லும் போது அந்த தாத்தா நல்ல வேலை ஓடி வந்துட்டேன். ஆமாம், எங்கிட்ட சைடில் வந்து கெட்ட ஜீனெல்லாம் அலையுதுங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. மேபி கெட்ட ஜீன் தான் வந்து உன்னைய வந்துட்டு ஏதோ பண்ணுறதுக்காக, அந்த கெட்ட ஜின் வந்து உன்னை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. நல்ல வேலை நீ தப்பிச்சு வந்துட்ட, அந்த சைடு போகாத தம்பி நைட் டைமில் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்லி முடிக்கிறாரு. இது வந்து என்னோட கற்பனை. ஜேர்சிபிடி சொன்னது நல்லா இருக்கா, நான் யோசிச்சது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நான் கெட்டது நான் யோசிச்சு, நல்லது அதை யோசிச்சு. சரி, இதே மாதிரி அடுத்தடுத்த கதையில் உங்களை வந்து நான் மீட் பண்ணிக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.